வேட்டையன் வெர்சஸ் கங்குவா இந்த கிளாஸ் எப்படி சார் இருக்க போகுது? ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண முடியாது, பண்ணவும் முடியாது. எப்படி இன்னைக்கு வந்து கோட் படம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா தேட்டர்லையும் வந்து இன்னைக்கு ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் வேட்டையனுங்க எடுப்பாங்க. வந்து ரஜினி படம் வரப்போகுது அப்படின்றதுனால அது வந்து மாற்றம் செய்கிறாங்க அப்படின்றது வந்து எப்படி சார் பார்க்க முடியுது? ஒரு பயம் இருக்க தானே செய்யும். பட்ஜெட்டும் பெரிய பட்ஜெட், அது எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுடைய கரியரில் இதுதான் பெரிய பட்ஜெட் படம். அப்படிங்கும்போது இந்தியன் டூ ரிசல்ட் ரொம்ப ஒரு மோசமான ரிசல்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய ஸ்ட்ரக்காக இருக்குது. இப்போ இந்த படம் வந்தாவது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டுன்றதுக்காக டப்பு டப்புன்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. தொடையெல்லாம் தட்டி ரொம்ப மாசாக பேசுவார். அவ்வளோ மாசாக பேசுறீங்க, சத்தம் வர மாட்டேங்குது. இப்போ தங்கலான் பிறகு கங்குவாவை ரீகரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கங்குவாலையும் அதே மாதிரியான டைலாக் தான், அந்த மாதிரி அந்த காலங்களில் பேசக்கூடிய டைலாக் தான். சாங்லாம் கூட அம்மன் பாட்டு அதெல்லாம் போட்டு ரொம்ப ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோட் மாதிரி தான், ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கல. லோகேஷ் வந்து பாலிவுட்ல வந்து படம் பண்ண போறாரு, அமெரிக்கான் கூட படம் சைன் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. இப்போ தமிழ் டைரக்டர்ஸோட வந்து பீக்கா இருக்கா சார் இந்தியில்? ஆமாம், அவங்களுக்கு ஒரு டேரக்டர் போய் அங்கே ப்ரூஃப் பண்ணிட்டார்ல. அட்லி மாதிரி ஒரு ஆள் போய் பார்த்துட்டு ரொம்ப ஜவான் மாதிரி ஒரு படம் கொடுத்து பெரிய கலெக்ஷன். தமிழ்ல வந்து இவருக்கு வந்து இனிமே படமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவரால் நிறைய ஹிந்தியில அவர் வந்து இன்னைக்கு யார் டேட் கொடுப்பாரான்னு காத்துக்கிட்டு இருக்க நிலைமைக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு ஹிந்தியில வந்து அட்லீஸ்ட் டேட் கிடைக்காதான்னு பெரிய ஹீரோஸ்லாம் அங்கே காத்துட்டு இருக்காங்க. தலைவர் வேட்டையன் வந்து அக்டோபர் 10 வராரு அப்படின்னு சொல்லிட்டு, கங்குவா வந்து அக்டோபர் 10ன்னு வந்து ஆல்ரெடி போட்டாங்க. வேட்டையன் வெர்சஸ் கங்குவா இந்த கிளாஸ் எப்படி சார் இருக்க போகுது? கங்குவா அன்னைக்கு அதே டேட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வேட்டையன் வர்றதுக்கு தான் வாய்ப்பு. கங்குவா ரிலீஸ் டேட் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது நான் சொல்லலை, அந்த ப்ரொடியூசரே சொல்லியிருந்தார். ஏன்னா அவரோட ஒரு இன்டர்வியூலேயே வந்து ஆமாம், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண முடியாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து எப்படி இன்னைக்கு வந்து கோட் படம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா தேட்டர்லையும் வந்து இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. 600-650 தேட்டர் வரைக்கும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு 900 தேட்டர் வரைக்கும் போகும். அப்படிங்கும்போது எல்லா ஸ்க்ரீன்லேயும் வந்து கோட் ரிலீஸ் ஆகும். ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் வேட்டையனுங்க எடுப்பாங்க. அப்படிங்கும்போது அது வேறு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று ஒரு 10 நாள் முன்னாடி போகும், இல்லாட்டி 10 நாள் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு தேதி போட்டு அறிவிச்சிட்டாங்க, கங்குவா வந்து ஒரு அக்டோபர் 10 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரஜினி படம் வரப்போகுது அப்படின்றதுனால அது வந்து மாற்றம் செய்கிறாங்க அப்படின்றது வந்து எப்படி சார் பார்க்க முடியுது? மாற்றம் செய்யணும். வேட்டையன் ஏன் இப்போ தேதி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, வேட்டையன் உடனே ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு லைக்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் விடாமுயற்சி இப்போ தீபாவளிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டர் ப்ரொடக்ஷனில் 2 பெரிய படத்தை வச்சு இழுத்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது படம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகிடுது, கொஞ்சம் பணம் ரொட்டேஷன் வந்து தானே உங்களுக்கு கம்பெனி கொஞ்சம் செழிப்புமாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவோங்கிற ஒரு மூடுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த நேரத்தில் அவங்களை கூப்பிட்டு பேசிக்கிடுவோம் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பேசி அந்த படத்தை வந்து ஒரு 10 நாள் தள்ளி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. 10 நாளைக்கு முன்னாடியே கங்குவா ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், கங்குவாவும் ரீகரெக்ஷன் ஒர்க் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் டேட் தள்ளி போனாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ தங்கலான் பிறகு கங்குவாவை ரீகரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய கங்குவாலையும் அதே மாதிரியான டைலாக் தான், அந்த மாதிரி அந்த காலங்களில் பேசக்கூடிய டைலாக் தான். இதில் வந்து சில நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்த பிறகு அதை கொஞ்சம் ரீகரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதனால் அது அவங்களுக்கு அதை ஒரு அட்வான்டேஜ் அதை எடுத்துக்குவாங்க. ஓகே, இது வந்து இந்த தேதி தான் வரணும் அப்படின்னு சொல்லி ரஜினி ஏதோ ப்ரெஷர் பண்ணி ரிலீஸ் பண்ண வைக்கிறாரு. அதாவது சீக்கிரமாக வரணும், ரொம்ப ரஜினியை போட்டு இது வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இழுத்தடிச்சிருச்சு, ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா ரஜினியே வந்து ஏதோ ப்ரெஷர் போட்டு இந்த தேதியில் வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படி ஒன்றும் பிளான் பண்ணல. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு ப்ளஸ் வந்து கம்பெனிக்கு வந்து இந்தியன் டூவில் நீங்கள் ஓடிடியில் வர வேண்டிய பணம் பாதி தான் வந்துச்சு. இந்தியன் டூ ரிசல்ட் ரொம்ப ஒரு மோசமான ரிசல்ட் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய ஸ்ட்ரக்காக இருக்குது. இப்போ இந்த படம் வந்தாவது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டுன்றதுக்காக டப்பு டப்புன்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ரஜினியும் ஓகே பண்ணிட்டார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து அந்த கங்குவா அந்த இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, அது வந்து தங்கலானில் வந்து ஒரு சில விமர்சனம் வந்ததுனால கங்குவாலையும் வந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கங்குவா ஆல்ரெடி ரீஷூட்டு அப்புறம் விஎஃப்எக்ஸ் கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ தான் சார் ரீகரெக்ஷன்லாம் நிறுத்துவாங்க? முடிச்சிருவாங்க, ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க, படம் முடிச்சுட்டாங்க. சின்ன சின்ன ஒர்க்குக்கு ரீகரெக்ஷன் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு இடையில வந்து கார்த்தியை வச்சு ஒரு போர்ஷன் எடுத்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அதை டீசரில் கூட டீசரில் ஏமாற்றிட்டாங்க, தெரில இன்னும். இல்லை, அது வந்து எப்படின்னா உங்களுக்கு கார்த்தியோடைய ஆடியன்ஸையும் உள்ளே கொண்டு வரதுக்காக பண்ணணும். படத்தில் என்னென்ன ப்ளஸ் இருக்கோ, ஏன்னா பெரிய பட்ஜெட் படம், எந்த வகையிலும் அதை மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தங்கலான் வந்த பிறகு டப்பிங் விஷயத்தில் கொஞ்சம் சிறப்பாக கவனம் எடுக்கிறாங்க இப்போ. ஏன்னா வந்து அதுவும் அந்த காலத்தில் பேசக்கூடிய
வசனம் தான். அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுல இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆனோன்னா சூர்யா வந்து அந்த தொடையெல்லாம் தட்டி ரொம்ப மாசா பேசுவார். அவ்வளோ மாசா பேசுறீங்க, சத்தம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சாங்க. அந்த அந்த சாங்லாம் கூட அம்மன் பாட்டு அதெல்லாம் போட்டு ரொம்ப ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. உண்மையாக சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லணும்னா கங்குவா வந்து ஒரு பெரிய கோட் மாதிரி தான், ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கல ட்ரெய்லரு வந்த சாங்ஸில். அதுக்காக மற்ற வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன காரணம் சார்? ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து பெரிய படங்கள் வந்து இந்த மாதிரி திருப்பி ஒரு ஏதாவது ஒரு ட்ரெய்லர் விட்டாலோ ஒரு சாங் விட்டாலோ அது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னோன்னா திருப்பி பத்திரை அடிச்சு நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் காரணமா இல்லை என்ன சார் காரணம்? ஆக்சுவலாக கண்டிப்பாக ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ, பெரிய பொருட்செலவு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அது மக்கள் மத்தியில் வந்து சேர்றப்ப அது ஏதாவது தப்பாக போச்சுன்னா பெரிய பாதிப்பு இல்லை. இப்போ சிறுத்தை சிவா வந்து ஏற்கனவே ஒரு கமர்ஷியல் டைரக்டர் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு புதிய ஒரு கதைக்களத்தில் ஒரு புதுசாக ஒரு படம் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அது வந்து எப்படி கனெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ரெண்டாவது இவருடைய கெட்டப்பே வந்து புதுசாக இருக்குது, ஒரு அந்த காலத்தில் நடக்கக்கூடிய கெட்டப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்கன்னு ஒரு புதிய அட்டம்ப்ட் இல்லை அது. அப்போ ஒரு தயக்கம், ஒரு பயம் இருக்குது தானே செய்யும். கமர்ஷியல் படமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு 4 பாட்டு இருக்கும், 3 ஃபைட் இருக்கும், ஒரு சேசிங் இருக்கும், அப்படின்னு அழகாக படத்தை முடிச்சிடலாம். ஒரு புதிய களம், புதிய தோற்றம், ஒரு பெரிய பட்ஜெட்டு, எல்லாமே ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பயம் இருக்க தானே செய்யும். பட்ஜெட்டும் பெரிய பட்ஜெட், அது எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுடைய கெரியரில் இதுதான் பெரிய பட்ஜெட் படம். அப்படிங்கும்போது ஒரு பயம் இருக்க தானே செய்யும். ஆக்சுவலாக இப்போ அந்த கங்குவா வந்து தள்ளி போகிறதுனால மற்ற சின்ன படங்கள் எதுவும் அடி வாங்கிறது வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய படம், ரஜினி படம் வரதுனால இந்த படத்தை வந்து தள்ளி வைக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து தள்ளி வரும்போது அடுத்து மற்ற சின்ன படங்கள்லாம் இருக்குல்ல சார், அது பாதிக்கப்படாது? இல்லை, அது வாய்ப்பு இல்லை. சின்ன படங்கள் சோஷியல் லெவல் வந்துட்டு இப்போ இந்த வாரம் கூட 2 படம் வருது. அது வாரம் அந்த மாதிரியான அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா படம் ஒரு வாரம் தான் போகுது. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே சின்ன படங்களை ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தள்ளி போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. லோகேஷ் வந்து பாலிவுட்டில் வந்து படம் பண்ண போகிறாரு, அமெரிக்கான் கூட படம் சைன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? என்ன தகவல்? இல்லை, லோகேஷோடைய லைனப் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இமீடியட்டாக வந்து கூலி பண்ணிகிட்டு இருக்காரு. கூலி ஒன்றும் முடியறதுக்கே கிட்டத்தட்ட பிப்ரவரி ஆயிரும். ஓகே, முடிஞ்சவனே கைதி 2 பண்ணுறாரு. மேபி அமெரிக்கான் படத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, சைன் பண்ணலாம் இல்லை. அது வந்து 2025 எண்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல. ஒரு சிட்டிங் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, அவ்வளோதான். ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த லைனப்பில் இருக்குது. இந்த வருஷம் அடுத்த வருஷம் மிடில் வரைக்கும் லோகேஷோட லைனப்பில் இருக்குது. இதுக்கிடையில் ஒரு படத்துலையும் அவர் வந்து ஒரு நடிக்கிறார். சிவகார்த்தியினுடைய புறநானூரில் சுதா குங்கரா படத்தில் நடிக்கிறார், நமக்கு தெரியும். அந்த படமும் சைன் பண்ணியிருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த லைனப் நிறையா இருக்குது. அதனால் ஹிந்தி படம்ங்கிறது இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஆக்சுவலாக இந்த ஆஃபர் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வர வச்சதா இல்லை வந்து லோகேஷ் வந்து அப்ரோச் பண்ணி அந்த மாதிரி எதுவும்? ஹிந்தி ப்ராஜெக்டா? இந்த ப்ராஜெக்ட் ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்தது தான். ப்ரொடக்ஷன்லேருந்து கேட்குறாங்க, லியோ பார்த்துட்டு கேட்குறாங்க. அதனால் வந்து அவர் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஹிந்திங்கிறது பெரிய பட்ஜெட்டு, பெரிய சம்பளம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் போகணுங்கிறது எல்லாருடைய ஆசை. அந்த ஆஃபர் வருது. பட் அவர் இந்த லைனப் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். அதே மாதிரி இப்போ இருக்க அந்த தமிழ் டைரக்டர்ஸ் வந்து தமிழை விட அதிகமாக ஹிந்தியில் தான் படம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அட்லி அவர்கள் வந்து ஜவான் பண்ணுறாரு, அடுத்து சல்மான் கான் அவர்களோட படம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஏஆர் முருகதாஸ் பண்ணுறாரு, அடுத்து வந்து இவர் பண்ண போகிறாருன்றாங்க. ஆல்ரெடி விஷ்ணுவர்தன் கூட சல்மான் கான் கூட படம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இப்போ தமிழ் டைரக்டர்ஸோட வந்து பீக்காக இருக்கா சார் ஹிந்தியில்? ஆமாம், உங்களுக்கு ஒரு டேரக்டர் போய் அங்கே ப்ரூஃப் பண்ணிட்டார்ல. அட்லி மாதிரி ஒரு ஆள் போய் பார்த்துட்டு ரொம்ப ஜவான் மாதிரி ஒரு படம் கொடுத்து பெரிய கலெக்ஷன். அப்போ ஹிந்தி தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய டேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஹிந்தி தெலுங்கில் அப்படி ஒரு இது இருந்துச்சு. தமிழ் டெக்னீஷியன்ஸு, தமிழ் டேரக்டர்ஸு யாராவது தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து பெரிய ஹாலிவுட்டில் வந்து மாதிரி பார்ப்பாங்க, பயங்கரமாக மதிப்பாங்க, ஒரு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். இன்றைக்கி அது வந்து ஹிந்தி வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு அட்லி தான் காரணம். அட்லி தான் அதை வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த ரூட்டை போட்டு விட்டது வந்து அட்லி தான். இப்போ அதை தொடர்ந்து என்னென்னா ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஹிந்தி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தமிழ் படங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ, இந்த மாதிரி படங்கள்லாம் தமிழில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. விக்ரம் மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பார்வை இங்கே வருது. அப்போ இவங்களை வச்சு படம் பண்ணுவோம், ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி. ஏன்னா அங்கேயெல்லாம் எப்படின்னா ஹிந்தியிலனா 12 மணிக்கு தான் ஃபஸ்ட் ஷாட்டு, சாயங்காலம் 6 மணிக்குள்ளே முடிச்சிருவாங்க. மேக்ஸிமம் ஒரு 4-5 ஷார்ட்ஸ் எடுக்கிறதே பெரிய விஷயம் ஹிந்தி ஃபீல்டில். நம்ம ஆட்கள் போனோன்னு இறங்கி கடன்னு இந்த அது அட்லீஸ்ட் எல்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டாங்களாம் ஹிந்தியில். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படம் வந்து சென்னையில் தான் நடந்துச்சு. ஜவான் படம் வந்து 60 to 70% வந்து சென்னையில் தான் எடுத்தாங்க. அப்போ இங்கே உள்ள டெக்னீஷியனை வச்சு பார்க்குறப்ப ஒரு பிளான் பண்ணுறாங்க. கரெக்டாக காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சுறாங்க, 6 மணிக்கு எடுத்துறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சீன், மேக்ஸிமம் 2 சீன் கூட எடுத்துடுறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு புது பட்ஜெட் வைஸ் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடுறாங்க, அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது
அது ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இப்போ தமிழ் மேலே ஒரு ஒரு டைரக்ஷன் திரும்பி இருக்கு. அதனால வரிசையாக புக் பண்ணுறாங்க. இவர் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 டேரக்டர்ஸ் பல பேர்த்தையும் ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. நீ வரிசையாக ஒவ்வொருத்தவங்க பண்ண போகிறாங்க. ஓகே, ஏன்னா இங்கிருந்து தமிழில் வந்து இவருக்கு வந்து இனிமேல் படமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அட்லி. அவர் ஹிந்திக்கு படம் பண்ண போய் இப்போ அவரால் நிறைய ஹிந்தியில் அவர் வந்து இன்னைக்கு யார் டேட் கொடுப்பாரான்னு காத்துக்கிட்டு இருக்க நிலைமைக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு ஹிந்தியில் வந்து அட்லி டேட் கிடைக்காதான்னு பெரிய ஹீரோஸ்லாம் அங்கே காத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அதெல்லாம் அட்லியை தொடர்ந்து நிறைய டேரக்டர்ஸ் இப்போ நீங்கள் இல்லையா லோகேஷ் சொல்கிறீங்க இல்லையா, ஏஆர் முருகதாஸ், லோகேஷ், அட்லி, இந்த மாதிரி வரிசையாக நீ அடுத்து ஆட்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நிறையா. நெல்சன் கூட ஹிந்தி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவரே கூட சொல்லியிருந்தாரு கோலமாவ கோக்கிலால வந்து பண்ணுறதா இருந்தது ஹிந்தியில், அது அந்த டைமில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெல்சனும் வந்து அடுத்து ஹிந்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நிறையா டேரக்டர்ஸ்ட்ட இந்திய ப்ரொடியூசர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன் பை ஒன்னாக வரிசையாக வரும் யார் ஃபைனல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அஜித் அவர்களோட விடாமுயற்சி, அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி, இந்த படங்கள் என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது? விடாமுயற்சி படம் முடிஞ்சிருச்சு, படம் ஷூட் முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு பெண்டிங்கு. குட் பேட் அக்லி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. விடாமுயற்சி வந்து தீபாவளிக்கு கன்ஃபார்மாக ரிலீஸு, குட் பேட் அக்லி பொங்கல் ரிலீஸ். இது 2 படத்தையும் வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி படம் முடிஞ்சிட்டு ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிட்டு. ஆக்சுவலாக அதில் ஏதோ இன்னும் கொஞ்சம் சீன் பெண்டிங், ஏதோ சாங் பெண்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. திருப்பி வேறு ஷூட் இருக்குன்னு அப்படின்னு அஜர்பைஜான் போகிறதுக்காக அவங்க கேட்குறாங்க ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து. பட் இங்கேயே சும்மா பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த நியூஸ்லாம் கேட்டோம்னா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி. இல்லை படம் முடிஞ்சு சும்மா பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இருக்குது. படம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஆரம்பிக்க போகிறாங்க. STR 48 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் நடந்தது, அது இப்போ என்ன நிலைமையில சார் இருக்குது? STR 48 வந்து STR 49 மாறுது. 49 வந்து தேசிங்க பெரியசாமி படம் 49 மாறுது. அது நெக்ஸ்ட் இயர் ஜனவரி ஆர் பிப்ரவரியில் ஆரம்பிக்கிறாங்க. 48 வந்து ஒரு புது டைரக்டர், ஜூட் ஜோசப் ஆண்டனின்னு ஒரு டேரக்டர், 2018 ஒரு மலையாள படம், அந்த டேரக்டர் கூட பண்ணுறாரு. தக்லைஃப் வந்து படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு ஃபைட் சீன் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 நாளில் அந்த படம் முழுவதும் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் டப்பிங்கும் பேசி முடிச்சிட்டார். ஆனால் அந்த படம் முடிஞ்சவொடனே இந்த படம் இமீடியட்டாக ஆரம்பிக்கிறாங்க. ஏஜிஎஸ் பண்ணுறாங்க அந்த படத்தை. ஒரு பெரிய சிம்புவுடைய கேரியர்லேயே பெரிய பட்ஜெட் படம். அந்த படம் அடுத்த மாதம் அனௌன்ஸ் பண்ணிட்டு மற்ற டீட்டெயில் எல்லாம் அடுத்த மாதம் வரும். ஓகே, ஏன்னா தங்கலான் வந்ததுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி செட்டப்பில் இருக்க படங்கள்லாம் வந்து திருப்பியும் வந்து உயிர் பெற்று எழுது அப்படின்ற மாதிரி இந்த படத்தையும் பற்றி பேசியிருந்தார் அந்த ஆர்ட் டைரக்டர். ஸோ அதனால் அந்த கேள்வி கேட்டது. இல்லை அந்த மாதிரி இப்போ சிம்பு படம் பண்ணுற அந்த மாதிரியான படம் இல்லை, இது வேற ஒரு ஜோனலில் உள்ள படம். இனிமேல் இந்த மாதிரியான படம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. தங்கலான் வந்து கலவையான விமர்சனங்கள் பல இது கொடுத்துருக்கிறதுனால அடுத்தடுத்து இந்த மாதிரியான படங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அது